நாளையின் விதைகள் கல்யாண்பூர் என்ற சிறிய கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் சூரியன் பசுமையும் பொன்னிறமும் கலந்த வயல்களின் மேல் உதித்தான். தலைமுறைகளாகவே விவசாயம் அந்தக் கிராமத்தின் இதயத் துடிப்பாக இருந்தது. அந்த விவசாயிகளுக்குள் ஹாகவ் என்ற நடுத்தர வயதுடையவர் இருந்தார். அவரின் கைகள் கடினமாகவும் முதுகு சற்றே வளைந்திருந்தாலும் மனம் உறுதியுடன் இருந்தது. அவர் தந்தையிடமிருந்து நிலத்தைப் பெற்றார். அப்போது தந்தை சொல்லியிருந்தார், மண் ஒரு தாயைப் போன்றது. நீ அவளைப் பராமரித்தால் அவள் வாழ்நாள் முழுவதும் உன்னைப் போஷிக்குவாள். ஆனால் காலம் மாறிவிட்டது. வானிலை கணிக்க முடியாததாக மாறியது. சில சமயம் அதிக மழை, சில சமயம் மழையே இல்லாமல் போகிறது. மாதக்கணக்கான உழைப்புக்குப் பிறகும் சந்தையில் கிடைக்கும் விலை மிகக் குறைவு. இத்தனை சிரமங்களும் இருந்தபோதும் ஹாகவ் மனம் தளரவில்லை. அவர் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் கூட்டமைப்பில் சேர்ந்தார். அங்கே அவர்கள் நிலையான விவசாய முறைகளைப் பற்றி அறிவைப் பகிர்ந்தார்கள். பயிர் மாறுபாடு, இயற்கை உரம், துளி பாசனம் போன்ற நேர்த்தேமிப்பு முறைகளைக் கற்றுக்கொண்டார்கள். மூதாதையர்கள் பழைய அறிவை பகிர்ந்தார்கள். இளம் விவசாயிகள் புதிய யோசனைகளை கொண்டு வந்தார்கள். மெல்ல மெல்ல வயல்கள் மாடத் தொடங்கின. ஒரு காலத்தில் அரிசி மட்டுமே விளைந்த இடங்களில் இப்போது காய்கறிகள், பருப்பு வகைகள், பழங்கள் ஆகியவை வளரத் தொடங்கின. வயலின் ஓரங்களில் தேனே கூண்டுகள் ஒலித்தன. மலர் மாற்றச் செயலில் அவை உதவின. ஆற்றின் அருகில் பாழடைந்திருந்த நிலமும் உரமும் அக்கறையும் கொண்டு மீண்டும் பசுமையடைந்தது. ஆனால் உண்மையான மாற்றம் நிலத்தில் மட்டுமில்லை, விவசாயிகளின் மனத்திலும்தான். நகர வேலைகளை மட்டுமே கனவாகக் கொண்டிருந்த ராகவின் பிள்ளைகள் விவசாயத்தில் மரியாதையும் எதிர்காலமும் இருப்பதை உணர்ந்தனர். அவர்கள் சிறிய ஆன்லைன் தளத்தை அமைத்து தங்களின் உற்பத்திகளை நேரடியாக அருகிலுள்ள நகரங்களுக்கு விற்பனை செய்யத் தொடங்கினர். நடுவிலான வியாபாரிகளைத் தவிர்த்து மக்கள் விவசாயிகளை சாதாரண கூலித்தொழிலாளர்களாக அல்ல, தொழில் முனைவர்கள் மற்றும் நிலத்தின் காவலர்களாகக் கண்டு மதிக்கத் தொடங்கினர். ஒரு மாலை சூரியன் வயல்களின் பின்னால் மறையும் போது ஹாகவ் பசுமை நிறைந்த நிலத்தை நோக்கி நின்றார். உள்ளத்தில் ஒரு அமைதியான பெருமை இருந்தது. விவசாயம் என்பது பயிர்களை மட்டும் வளர்ப்பதற்கானது அல்ல, அது வாழ்க்கையை, தாங்கும் சக்தியை, நம்பிக்கையை வளர்ப்பதற்கானது. அவர் விதைத்த விதைகள் உணவிற்காக மட்டும் அல்ல, எதிர்காலத்திற்காகவும். கல்யாண்பூரில் விவசாயக் கதை இனி வெறும் போராட்டக் கதையாக இல்லை. அது ஒற்றுமை, புதுமை மற்றும் விவசாயியும் நிலமும் இடையே உள்ள முறியாத பந்தத்தின் கதையாக மாறியது.